இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. இன்று புனித வெசாக் பௌர்ணமி தினமாகும். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புனித வெசாக் பௌர்ணமி தினம் இன்றாகும். புத்தபிரானின் காலத்தில் அடிப்படை கோட்பாடாக இருந்த சமத்துவத்தையே இன்றைய உலகமும் உருக்கமாக வேண்டி நிற்பதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு 575 கைதிகளை விடுதலை செய்ய ஜனாதிபதி தீர்மானம். தென்கொரியாவின் புதிய ஜனாதிபதியாக மூன் ஜே வெற்றி பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புனித வெசாக் பௌர்ணமி தினம் இன்றாகும். உலகளாவிய ரீதியில் பௌத்தர்கள் பல்வேறு புண்ணிய காரியங்களில் இன்று ஈடுபடுவர். சமூக நீதி மற்றும் பெண்தகு உலக சமாதானத்திற்கான பௌத்த தர்மத்தின் போதனைகள் என்பதே சர்வதேச வெசாக் விழாவின் துணிப்பொருளாகும். புத்தபிரானின் காலத்தில் அடிப்படை கோட்பாடாக இருந்த சமத்துவத்தையே இன்றைய உலகமும் உருக்கமாக வேண்டி நிற்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனுப்பி வைத்துள்ள வெசாக் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் 14வது சர்வதேச வெசாக் விழாவின் முதன்மை பொறுப்பு எமக்கு வழங்கப்பட்டமைக்கு அண்மை காலத்தில் நாம் பெற்றுக்கொண்ட வெற்றிகளும் களமமைத்துக் கொடுத்துள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். முப்பெரும் மங்கள நிகழ்வுகளில் ஒன்றாகிய புத்தபெருமானின் முக்தி பேற்றுடன் ஆரம்பமாகும் எமது தேசத்தின் வரலாறானது இம்முறை சர்வதேச வெசாக் விழா இலங்கையில் நடத்தப்படுவதன் மூலம் புதியதோர் அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கின்றது எனவும் ஜனாதிபதி தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஒற்றுமையான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள வெசாக் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தபெருமானின் போதனைகளூடாக முழு உலகிற்கும் நிரந்தர சமாதானம் மற்றும் சமூக நீதி என்பனவற்றினை பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் வெசாக் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வெசாக் என்பது அமைதியினதும் ஒளியினதும் திருநாளாகும் என இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை தெரிவித்துள்ளது. வெசாக் திருநாளை முன்னிட்டு இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை வாழ்த்து தெரிவித்துள்ளது. வெசாக்கின் ஆன்மீக கதிர்கள் பௌத்தர்களிடையேயும் அனைத்து மக்களிடையேயும் ஒற்றுமையை வழங்குவதாகவும் பேரவையின் வாழ்த்து செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு 575 கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் சிறு குற்றங்கள் இழைத்தவர்கள் விடுவிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளர் துஷார உப்பிள்தனிய தெரிவித்துள்ளார். அபராதத்தை செலுத்த தவறிய கைதிகளும் 75 வயதுக்கு மேற்பட்ட 10 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்த கைதிகளுமே இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் ஜோன் கீல்ஸ் நிறுவனம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சிரச வெசாக் வலயம் இன்று ஆரம்பமாக உள்ளது. வெசாக் வலயம் நாளையும் நாளை மறுதினமும் மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு 2 பிரேப்ருக் பிளேஸில் அமைந்துள்ள கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையகத்தில் வெசாக் வலயத்தை திறந்து வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்கள் உள்ளிட்ட ஏனைய சின்னங்கள் நேற்று பிற்பகல் கொழும்பிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. புத்த பகவானின் பிரதம சீடர்களான சர்யுத், முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்கள் கங்காராம விகாரைக்கு எடுத்து வரப்பட்டன. நெல்லிகள ரஜமகா விகாரையிலிருந்து எடுத்து வரப்பட்ட புத்த பகவானின் புனித சின்னங்கள் கலனி ரஜமகா விகாரையில் வைக்கப்பட்டுள்ளன. இன்று பிற்பகல் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 3 நாட்கள் மக்கள் வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அன்னதான சாலைகள், பக்தி பாடல்கள், பொம்மலாட்டம், கடற்படையினரின் விசேட பெரஹரா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் வெசாக் வலயத்தை அலங்கரிக்க உள்ளன. குண்டலகேசி புராண கதையை பிரதிபலிக்கும் அலங்கார பந்தலுக்காக இம்முறை சுமார் 2 லட்சம் மின்குமிழ்கள் பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கொழும்பிற்கு வரும் மக்களுக்காக விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முக்கிய நகரங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு பஸ் சேவைகளை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நாளொன்றிற்கு மேலதிகமாக 120 பஸ்களை சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளன. அத்துடன் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பகா பகுதிகளுக்கான இரவு நேர பஸ் சேவைகளையும் முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது.
இன்று கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் கடும் மழையுடனான வானிலை நிலவுகின்றது. இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். யாழ்ப்பாண மாவட்டத்திலும் மற்றும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோர பிராந்தியங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சபரகமுக மேல் வடமேல் வடமத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து தென் திசையை நோக்கி வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் அடிக்கடி சற்று பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். பூக்கள் மலரும் ரம்மியமான காட்சிகளுடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த மணித்தியால செய்திகளை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.